الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான் என்ற அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபி மொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்கிற அந்த அருளை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒரு மனிதன் எப்பொழுதும் அல்லாஹ் தனக்கு செய்திருக்கின்ற நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை நினைவுபடுத்துகின்றானோ அப்பொழுதுதான் அந்த மனிதனால் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதனாக மாற முடியும். எனவே அல்லாஹுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸிலே அமருகின்ற சந்தர்ப்பம், கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அது ஒரு அருள் என்றதை எந்த அளவுக்கு விளங்குவோமோ அந்த அளவுக்குத்தான் இது போன்ற மஜ்லிஸுகளில் ஆசையோடு ஆர்வத்தோடு கலந்து கொள்ளப் போகிறோம் என்ற அடிப்படையில் உள்ளத்திலே இந்த அருளை ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காதுதாழ்த்தி கேட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ததப்புருல் குர்ஆன், அல் குர்ஆனை சிந்தித்தல், ஆய்வு செய்தல் என்ற அந்த பகுதியிலே அல் குர்ஆனை எப்படியெல்லாம் ஒரு மனிதனால் சிந்திக்க முடியும், அல் குர்ஆனை ததப்புர் செய்கின்ற, சிந்திக்கின்ற அந்த நிலைக்கு எங்களை மாற்றிக்கொள்வதற்கு இலகுவான வழிவகைகள் என்ன என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அரபு தெரியாத நானும் நீங்களும் அரபியிலே இருக்கின்ற குர்ஆனை சிந்திப்பதற்கு, ததப்புர் செய்வதற்கு, எங்களை பழக்கிக் கொள்வதற்காக நாங்கள் எங்களுக்குள் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டிய சில விடயங்களுள் யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே என்று அல்லாஹ் அழைக்கின்ற இடம், எங்களைத்தான் அல்லாஹ் அழைக்கின்றான் என்று அழைக்கின்ற அந்த ரப்புடைய அழைப்பை ஏற்று அந்த வசனத்தை கொஞ்சம் திறந்து எங்களுடைய சிந்தனையை செலுத்தி அல் குர்ஆனை ததப்புர் செய்தால் அல் குர்ஆனை சிந்திக்கின்ற மனிதர்களாக மாறலாம் என்று பார்த்தோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்ற நேரம் நான் ஒரு முஃமின், என்னுடைய ரப்பு என்னைத்தான் அழைக்கிறான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் எனக்கு என்ன சொல்கிறான் என்று எங்களுடைய சிந்தனையை செலுத்தி ததப்புர் செய்ய நானும் நீங்களும் பழகிக்கொண்டால் அதுவும் எங்களை அல் குர்ஆனை சிந்திக்கிற நிலைக்கு கொண்டு போகும் என்று பார்த்தோம். வத்குரு இத் குந்தும், நீங்கள் இப்படி இருந்த நேரத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள், நீங்கள் இப்படி இருந்த நேரத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். வத்குரு இத் குந்தும், அது போன்ற அர்த்தம் கொண்டு வருகிற நேரம் எங்களுக்கு வத்குருண்டா தெரியும், சாதாரணமா விளங்கும். அப்படிப்பட்ட இடங்கள் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள்.
நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் நினைவூட்டி பாருங்கள் என்று வருகின்ற இடம். அது அரபுல எப்படி பார்ப்போம்னாங்க, வத்குரு இஸ் அப்படின்னு வரும். வந்தால் என்னுடைய ரப்பு என்னை விழித்து சொல்கிறான், நீ ஞாபகப்படுத்திப்பார். எனவே என்னுடைய ரப்பு எதை ஞாபகப்படுத்த சொல்கிறான் என்று அந்த வசனத்தை கொஞ்சம் திறந்து எங்களுடைய சிந்தனையை செலுத்தி ததப்புர் செய்தால் அதுவும் அல் குர்ஆனை சிந்திப்பதற்கு எங்களை இட்டு செல்லும் என்கிற அடிப்படையை நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் எங்களுக்கு தெரிந்த அடிப்படையில் அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு சில வார்த்தைகள் அல் முத்தகூன் அல்லது அல் முத்தகீன் என்று வரும். முத்தகீன் என்றால் எல்லாருக்கும் தெரியும் என்ன அர்த்தம், இறையச்சம் உள்ளவர்களே. அதுக்கு பின்னால அல்லதீன என்ற ஒரு சொல் வரும். அல் முத்தகீன் அல்லதீன, அப்படி சேர்ந்து வந்தால் இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பை பேசுகின்றது. நானும் ஒரு இறையச்சம் உள்ளவனாக மாற வேண்டும். அல் குர்ஆன் சொல்லுகிற பண்பு என்னிடத்தில் இருக்கிறதா என்று அந்த வசனங்களை தேடி பார்த்தால் அங்கே ததப்புர் செய்யலாம், எங்களுடைய சிந்தனையை ஆழமாக செலுத்தலாம் என்று பார்த்தோம். அல் முஃமினூன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சொல். முஃமின்கள், அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள். அல் முஃமினூன் அல்லதீன என்று வந்தால் அது முஃமின்களுடைய பண்புகளை பேசுகின்ற வசனங்களாக இருக்கும். அடே முஃமின்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், அவர்களுடைய பண்பு என்ன என்று கொஞ்சம் ததப்புர் செய்தால் அந்த வசனங்கள் என்ன செய்யும், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும். அதே போன்றுதான் அல் முஸல்லீன். முஸல்லீன் எங்களுக்கு தெரியும், தொழக்கூடியவர்கள் அர்த்தம். இல்லல் முஸல்லீன் அல்லதீன என்று வரும். இல்லல் முஸல்லீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் என்று வரும். அப்ப தொழுகையாளிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த பண்புகளை பேசும். இது போன்ற வசனங்களை சிந்திக்கின்ற பொழுது அல் குர்ஆனை ததப்புர் செய்கிற நிலைக்கு எங்களை மாற்றி வைக்கும் என்று அல் குர்ஆனை சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு சில இடங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே தொடரிலே அல் குர்ஆனை ததப்புர் செய்ய வேண்டுமா, இலகுவாக சிந்திக்கிற நிலைக்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமா, அது போன்ற ஒரு பகுதி தான் எங்களுக்கு தெரிந்த ஒரு சில வாசகங்கள் இருக்குது. அதுக்கு கீழே அல்லாஹ் பெரிய நிறைய சட்டங்களை சொல்லுவான். இப்ப அரபுல உங்களுக்கு தெரிஞ்ச சாதாரணமா தெரிஞ்ச ஒரு சொல்லுங்களேன், அஸ்ஸலா. அஸ்ஸலா எதை பேசுது, எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில யாரும் பாடம் நடத்த தேவையில்லை, அரபு வகுப்பு போக தேவையில்லை. முஸ்லிமா பிறந்த ஒருத்தருக்கு தெரியும் அஸ்ஸலாத்துண்டா தொழுகை, அது ஒரு அரபு சொல், குர்ஆன்ல வரும். இது அஸ்ஸலாத்து வந்தா பெரும்பாலும் தொழுகையைத்தான் அது பேச போகிறது. என்ன சொல்றான்னு பாப்போமே அப்படின்னு அந்த வசனத்தை கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஒருத்தர் பயான் பண்ணாரு அல்லது ஓதினாரு, அவர்கிட்ட போய் இந்த அஸ்ஸலாத்துன்னு ஓதினீங்களே அந்த வசனம் எங்க வருதுன்னு சொல்லலாமான்னு போய் தர்ஜுமால பரட்டி பாருங்க. அஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், உதாரணத்துக்கு ஒரு சில இடங்களை சொல்கிறேன். 29வது அத்தியாயம் 45வது வசனம் அல்லாஹ் சொல்வான், உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாப். அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை நீங்கள் ஓதுங்கள், ஓதுங்கள். வ அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வ அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் பிரட்டி பாப்போமே. இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், பாவமான மானக்கேடான வெறுப்பான செயல்களிலிருந்து அது மனிதனை தடுக்கும். இதை சிந்திக்கிறதுக்கு ஆலிமாகணும்ன்ற அவசியம் இல்லை, இதை சிந்திக்கிறதுக்கு 14 கலையை கற்கணும்ன்ற அவசியம் இல்லை. எங்கட வாழ்க்கையில ஈமானை கூட்டிக் கொள்வதற்கு ஒரு ததப்புர் செய்வதற்காக, குர்ஆனை கொஞ்சம் சிந்திப்பதற்காக இந்த ஒரு வசனத்தை எடுங்க. இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், பாவமான மானக்கேடான செயல்களிலிருந்து அது தடுக்கும். எதை பத்தி பேசுது இந்த வசனம், தொழுகையை பத்தி பேசுது. தொழுகையுடைய சிறப்பம்சம் என்ன, அது பாவத்தை விட்டும் மனிதனை தடுக்கும், அநாகரிகமான செயல்களிலிருந்து மனிதனை தடுக்கும். அடே நானும் தொழுகிறேனே, தொழுதுட்டு அடுத்த நிமிஷம் போனை திறந்து அந்நிய பெண்ணை பார்க்கிறேனே, நானும் தொழுகிறேனே, தொழுதுட்டு போய் சினிமால படத்தை பார்க்கிறேனே, நானும் தொழுகிறேனே, போய் வட்டிக்கு விலை பேசுகிறேனே, நானும் தொழுகிறேனே, அடுத்தவனை ஏமாற்றுகின்றேனே,
அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? நிச்சயமாக தொழுகை பாவத்திலிருந்து மனிதனை தடுக்கும், அசிங்கமான காரியங்களிலிருந்து மனிதனை தடுக்கும். தொழுகையுடைய சிறப்பம்சம் பாவத்திலிருந்து தடுக்க வேண்டும். நானும் தொழுகிறேன், ஆனா ஏண்ட தொழுகை என்னைய பாவத்தை விட்டும் தடுக்கவில்லை. இப்ப எங்க கோளாறு இருக்குது? இதான் ததப்புர் பண்றன்றது. நானும் தொழுகிறேன், ஆனா பாவம் செய்கிறேன். நானும் தொழுகிறேன், அசிங்கம் என்ற வாழ்க்கையில நடக்குது. ஆனா தொழுகை என்ன செய்யணும்? உண்மையான தொழுகையா இருந்தா அது என்னைய பாவத்தை விட்டு தடுக்கணும். அப்ப நான் தொழுகிறது இன்னும் சரி வரல, நான் இன்னும் உண்மையான தொழுகையை தொழல. உண்மையான தொழுகை என்னிடத்தில் வந்தால் அது என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? இப்படி இந்த வசனத்தை சிந்தித்து பார்த்து அப்படிப்பட்ட தொழுகையை எங்களுக்குள் உருவாக்கினால் உண்மையான தொழுகையாளிகள் இந்த உலகத்துல நல்லவர்களா வாழ்வாங்களா இல்லையா? தொழுகையாளிகள் மறுமை நாளையில சுவர்க்கம் போவாங்கன்னு வந்திருக்குது. சும்மா தொழுதன்றதுக்காக அல்லாஹ் நரகத்து சுவர்க்கத்துல கொண்டு போய் போட போறல்ல. அந்த தொழுகை மனிதனை மனிதனாக வாழ வைக்கும். இந்த ஒரு வசனத்தை நானும் நீங்களும் நல்ல நிதானமா ஒரு நாள் அமர்ந்து சிந்தித்தால் எங்களை உண்மையான தொழுகையாளிகளா மாற்றுமா இல்லையா? சிகரெட்டு பெக்கெட்டை சேப்ல போட்டுக்கிட்டு தொழுகிறான். தொழுக சொல்லுது, தொழுக என்ன செய்யணும்? உன்னைய பாவத்தை விட்டு தடுக்கணும். அடே தொழுகிறேன், சேப்ல என்ன இருக்கு? தொழுகிறேன், என் கேலரி உள்ளுக்கு என்ன இருக்கு? அசிங்கம் இருக்கு. தொழுகிறேன், என் சேப்ல உள்ள சிப்புள்ளுக்கு அசிங்கம் இருக்கு. என் தொழுகை என்னைய தடுக்கலையா? சும்மா நீங்க ததப்புர் பண்ணுங்க, இது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? குர்ஆனை சிந்திக்க தூண்டும், ததப்புர் செய்ய தூண்டும். அந்த ததப்புர் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? மாற்றத்தை கொண்டு வரும். அதே மாதிரி பாருங்களேன், 4வது அத்தியாயம் 103வது வசனம். ஃபைதா கதைத்துமுஸ் ஸலாத்த, தொழுகையை தான் அல்லாஹ் பேசுறான். விளங்குமா இல்லையா? அடி இந்த வசனத்தை பெறட்டுவோமே. 103வது வசனம் 4வது அத்தியாயம். அல்லாஹ் சொல்றான், ஃபைதா கதைத்துமுஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் ஃபத்குருல்லாஹ, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். இப்ப தொழுகையை முடிச்சா எப்படி திக்ர் செய்யணும்னு நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம். எங்கள நிறைய பேருக்கு தொழுகை முடிஞ்சா திக்ர் செய்யறது கஷ்டம். என்ன ஏன் கஷ்டம்? என்னமாவது ஒரு வேலை வெட்டியை வச்சுக்கிட்டு தானே தொழுகைக்கு வாரது, அப்படித்தானே? சலாம் குட்டு தொட்டனே எலும்பணும், ஓடணும், அந்த வேலையை முடிக்கணும், இப்படித்தானே இருக்கிறோம் பெரும்பாலும். சாதாரணமா ஒரு சமூகமிக்கு அவங்க எல்லாம் முடிச்சுட்டு தான் போவாங்க. பெரும்பான்மையை பேசுகிறேன் நான். பெரும்பாலும் மனுஷன் நிலைமைனா சலாம் குட்டு தான் அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? ஏன்னா பிளேன் போட்டுக்கிட்டே தான் வாருது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் ஃபத்குருல்லாஹ, அல்லாஹ்வை ஞாபகம் திக்ர் செய்யுங்கள். எப்படி? கியாமன், நின்ற நிலையிலே, வகுஊதன், அமர்ந்த நிலையிலே, வஅலா ஜுனூபிக்கும், உங்களுடைய படுக்கையில் நீங்கள் சாய்ந்த நிலையிலே திக்ர் செய்யுங்கள். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? தொழுக முடிஞ்சா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தான் என்ன செய்யணும்? திக்ர் செய்யணும் இல்ல. நீங்கள் எழுந்த நிலையிலேண்டா அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு ஏதாவது பிஸி இருக்குதா? எழுப்பி நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனா எதை மறக்காதீங்க? இப்ப திக்ர் செய்யறது லேசாகுமா இல்லையா? சலாம் கொடுத்தோம், எழும்பினோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் அந்த சலாம் மின்க சலாம், வீட்டுக்கு போய் சேரும் வரையில் அவுராத முடிச்சுட்டு போயாச்சு. இப்படி செஞ்சா திக்ர் செய்யறது கஷ்டமா இருக்குமா? தொழுதோம், தூக்கம் வர மாதிரி இருக்குது, சலாம் கொடுத்ததோட படுத்துருங்க, பிரச்சனை கிடையாது. படுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ் 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 30 முடிச்சுட்டு படுத்துருங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த வசனம் அடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே, என்னதான் சொல்லுகிறான்னு பார்ப்போமே. நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் எழுந்த நிலையிலோ, அமர்ந்த நிலையிலோ, சாய்ந்து படுத்த நிலையிலோ அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். ஃபைதத்துமஅனந்தும், இவ்வளவு வேகமா மனுஷனுக்கு ஒரு வேலை ஒன்று இருக்க போய் தானே மனுஷன் நடந்து கொண்டு திக்ர் செய்ய வேண்டி வருது, அப்படித்தானே? ஏதோ கொஞ்சம் தூக்கம் இருக்கிறதுனாலதான் படுத்துக்கிட்டு திக்ர் செய்ய வேண்டி வருது, அப்படித்தானே? அல்லாஹ் சொல்றான், ஃபைதத்துமஅனந்தும், நீங்கள் அமைதி அடைந்தால் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். விளங்குதா உங்களுக்கு? எப்படி அழகான வழிகாட்டல் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, முஃமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு நேரத்தை பத்தி பேசினா நம்ம என்ன சொல்லுவோம்? வெள்ளக்காரன மாதிரி இருக்கணும்,
அப்படித்தானே? நேரத்தை பத்தி பேசினா டைமுக்கு இயங்குவான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நிச்சயமாக தொழுகை என்பது முஃமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. இப்ப நாங்க எப்படிங்க தொழுகையை விளங்கி வச்சிருக்கிறோம்? நினைச்ச நேரம் தொழலாம், இப்படித்தானே? சில பேரை பாப்பீங்க, இஷாவுக்கு பிறகு வந்துக்கிட்டு மிச்ச நேரம் தொழுதுகிட்டு இருப்பாரு. என்னப்பா இரவு வணக்கமா? இல்லைங்க, லுகர்ல இருந்து இஷா வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்டுவாரு. சுபகுல இந்த ஜும்மா தொழுகையில வந்து குனூத் ஒதுக்கிறார். குனூத்து இருக்குதா இல்லையா தேடி படிங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஜும்மால வந்து குனூத் ஓதுறாரு. என்னங்க ஜும்மாலையும் குனூத்தா? இல்லைங்க இப்பதான் சுபகு தொழுகிறேன்டுவாரு. பாக்குறோமா இல்லையா? ஏங்க காரணம்? அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. அது சும்மா கடமை கிடையாது. சுபகா அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, துஹரா அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அஸ்ரா அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, மக்ரிபா அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகையை தொழ வேண்டும். நீங்கள் துஹருடைய நேரத்தில் தொழுகையை வேணும்னு பால்படுத்திட்டு அசருக்கு பின்னால தொழுதா நீங்க குற்றவாளி. ஏன்? ஒன்று துஹர பால்படுத்தினது, இரண்டாவது அல்லாஹ் காட்டித்தாராத ஒரு நேரத்தில் துஹரை தொழுதது. விளங்குதா உங்களுக்கு? சுபகு நல்லா தூங்கிட்டு 9 மணிக்கு எழுப்பி சுபகு தொழுகிறது. தூக்கம் உங்களை தாண்டி போனா பிரச்சனை கிடையாது, மிகைத்து விட்டால் பிரச்சனை இல்லை. எலும்புறத்துக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணினோம், முழிப்பு வரல, அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நல்லா இழுத்து இழுத்து போத்தி படுத்துட்டு போனையும் 1க்கு 10 தடவை என்ன செஞ்சுட்டு, சில பேர் பாங்க சொன்ன போற எலும்பி போய் டொய்லெட்டுக்கும் போயிட்டு வந்து தூங்குறது. இப்படியெல்லாம் தூங்கிட்டு 10 மணிக்கு எழும்பி தொழுகிறாரு. 2 குற்றம் இருக்கு. ஒரு குற்றம் என்னங்க? சுபகு தொழுகையை பால்படுத்திய குற்றம். இரண்டாவது குற்றம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒரு நேரத்தில் தொழுத குற்றம். சாதாரண பிரச்சனை கிடையாது. ஏன் இந்த தொழுகையில நானும் நீங்களும் ஏன் பொடுபோக்கு செய்கிறோம்? ஒரு நாள்ல குர்ஆனை பிரட்டி தொழுகையை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னு நம்ம என்ன செய்யல? சிந்தித்து நானும் நீங்களும் எத்தனை மணித்தியாலம் பயான் கேட்டாலும் அது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிற வீதத்தை விட நானும் நீங்களும் சிந்திக்க ஆரம்பித்தால் அது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். விளங்குதா உங்களுக்கு? எனவே நாங்களா சிந்திப்போம். அதை சிந்திக்க ததப்புர் செய்ய தூண்டுகிற ஒரு வழி இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது. அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுறான்? கானத் அலல் முஃமினீன இப்ப இந்த வசனத்தை பிரட்டி கொஞ்சம் ததப்புர் செய்யுங்க. அடே, தொழுகன்றது நாங்க நினைச்ச மாதிரி தொழுகிறதல்ல, நேரத்துக்கு தொழ வேண்டிய தொழுகை. இப்படி படிச்சா அது மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? நிச்சயமா என்ன செய்யும். எனவே குர்ஆனை இது போன்ற எங்களுக்கு தெரிந்த வாசகங்களை வைத்து ததப்புர் செய்ய ஆரம்பித்தால் அது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். பாருங்களே, நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு வசனம் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அதை நாங்க பார்த்துட்டோம். அது யா அய்யுஹல்லதீன ஆமனு எங்களை ததப்புர் செய்ய வைக்கும். அது ஒரு பக்கம். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், இது தெரியுமா இல்லையா? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளையிலே, வெள்ளிக்கிழமை நாளையிலே தொழுகைக்காக அழைக்கப்பட்டால். இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்ப்போமே. நீங்க என்ன செய்யுங்க? ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் பக்கம் விரைந்து வாருங்கள். வதருல் பை, கொடுக்கல் வாங்கலை நிறுத்தி விடுங்கள். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِنْ كُنْتُمْ تَعْلَمُونَ, நீங்க அறிவுள்ளவங்களாக இருந்தா இதுதான் சிறந்தது. فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ, தொழுகை முடிந்து விட்டால் فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ, பூமியில் பறந்து திரிந்து வபுதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலிலிருந்து தேடுங்கள். ஜும்மாவுடைய சட்ட திட்டத்தை படிச்சிரேல்மா இல்லதா? வெள்ளிக்கிழமையோட ஒழுக்கத்தை படிச்சிரேல்மா இல்லதா? வெள்ளிக்கிழமை என்றால் ஒரு முஃமின் ஜும்ஆ தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் கொடுக்கல் வாங்கலை நிறுத்த வேண்டும், பள்ளிக்கு செல்ல வேண்டும். தொழுகை முடிந்து விட்டால் பள்ளியில உட்கார்ந்துக்கிட்டு வெள்ளிக்கிழமையை முழுக்க பள்ளிகளுக்கு ஹயாத்தாக்கணுன்ற அவசியம் இல்லை. தொழுகை முடிஞ்சுதான் பிசினஸ் பண்ணலாம். இதை ததப்புர் பண்ணி நாங்களாக சிந்திக்கிற சமூகமாக இருந்தால் வெள்ளிக்கிழமையை கண்ணியப்படுத்துகிற சமூகமா மாறுவோமா இல்லையா? ஜும்மாவை நேரத்துக்கு தொழுகிற சமூகமா மாறுவோமா இல்லையா? ஏன் அல்லாஹ் எங்களுக்கு பிசினஸ் பண்றத வெள்ளிக்கிழமையில் ஹராமாக்கவில்லை. நல்லா விளங்கிக்கங்க. வெள்ளிக்கிழமையில் ஹராம் இல்ல, எப்பொழுது கூடாது?
பாங்கு சொல்லிவிட்டால் சலாம் கொடுக்கும் வரையில தான் கூடாது. உங்களுக்கு இந்த சட்டத்தை விளங்கினோண்டாடே எங்கட ரப்பு, நான் நேத்ராவும் சொன்னேன் தானே, எங்களோட எவ்வளவு இரக்கம் உள்ளவன், எங்களை கஷ்டப்படுத்தலையே எங்கட ரப்பு. சலாம் பாங்கு சொன்னா பள்ளிக்கு போங்க, தொழுகை முடிஞ்சா வெளியே போங்க, இப்படி அல்லாஹ் வழிகாட்டி தரும் பொழுது ஏன் இந்த தொழுகையில நாம் பொடுபோக்கு செய்ய வேண்டியவனா மாறணும் என்று கொஞ்சம் இந்த வசனத்தை ததப்புர் பண்ணினால் இது என்னையும் உங்களையும் உண்மையான தொழுகையாளிகளாக மாற்றுமா இல்லையா? எனவே எங்களுக்கு தெரிந்த ஒரு அரபு சொல், யாருமே சொல்லித்தர தேவையில்லாத ஒரு அரபு சொல் என்னங்க? அஸ்ஸலா. குர்ஆனை நீங்க ரமலான்ல பெரட்டுவீங்க, ஓதிக்கொண்டு போகல அஸ்ஸலாத்துன்னு ஒரு சொல் வந்துச்சு. உங்களுக்கு 30 ஜுஸுக்கும் தர்ஜுமா பார்க்கலாட்டி சிந்திக்கலாட்டி அஸ்ஸலான்னு வந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டுங்க, தர்ஜுமா பெரட்டுங்க. அல்லாஹ் சலாத்தை பத்தி என்ன சொல்றான்னு ஒரு 5 நிமிஷம் நீங்க ஃபுல்லா ஓதாட்டி பரவாயில்ல. ரமலான்ல 30 ஜுஸுவை முடிக்க கிடைச்சா அது பாக்கியம், முடிக்க கிடைக்காட்டியும் பரவாயில்ல. அல்ஹம்துலில்லாஹ், நான் தொழுகையை பற்றிய பாடங்களையாவது என்ன செய்தேன் இந்த ரமலான்ல படித்தேன் என்று தொழுகை, ஒவ்வொரு தொழுகையுடைய சொல்லையும் ஒரு தடவை வாசிச்சு விளங்கினா அல்ஹம்துலில்லாஹ், ஒரு தடவை வாசிச்சு விளங்கல 2வது தடவை ரிப்பீட் பண்ணுங்க, விளங்கினா அல்ஹம்துலில்லாஹ், 2 தடவையில் புரிந்து கொண்டேன், 2 தடவையில ததப்புர் பண்ணினேன் விளங்கல்ல, 3வது தடவை ததப்புர் பண்ணினேன் அல்ஹம்துலில்லாஹ். நோம்பு முடியும் பொழுது குர்ஆன்ல உள்ள முழு தொழுகையிட வசனங்களையும் பார்த்தா 100% தொழுகையை பற்றி, குர்ஆன் சொன்ன தொழுகையை பற்றி புரியாவிட்டாலும் ஒரு 25% மனசுல வந்த மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? அந்த ததப்புர், குர்ஆனை சிந்தித்த அந்த சிந்திப்பு வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? எனவே எங்களுக்கு தெரிந்த ஒரு சொல் அஸ்ஸலான்றதை எடுத்துக்கொண்டா பாருங்க. இன்னொன்று சொல்றேன் பாருங்களேன், ததப்புர் பண்றது எப்படின்றதுக்கு உங்களுக்கு சொல்றேன். பெரிய ஒரு காரியம் அல்ல அது, சிம்பிளா பண்றதுக்குள்ள வழிய பாருங்க. இன்னல் முனாஃபிகீன, நிச்சயமாக முனாஃபிக்குகள், யுகாதிஊனல்லாஹ வஹுவ காதிஉஹும், அவர்கள் அல்லாஹ்வுக்கு சதி செய்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுடைய சதியை முறியடித்துக் கொண்டிருக்கிறான். முனாஃபிக்னா யாருண்டா, உள்ளத்துல அல்லாஹ்வை எதிர்த்து கொண்டு, உள்ளத்தால இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டு, வெளித்தோற்றத்துல முஸ்லிம் மாதிரி காட்டினது. இப்ப யாரு துரோகிங்க? இவர் நினைக்கிறார் அல்லாஹ்வை ஏமாத்துறேன்னு. யார் உண்மையில ஏமாந்தவங்க? அல்லாஹ்க்கு தெரியும் இவன் பொய்க்குத்தான் நடிக்கிறான். இவன் சஃப்ல வந்து நின்று தொழுகிறது பொய்ன்றது யாருக்கு தெரியும்? ஆனா அவர் நினைக்கிறார் நான் அல்லாஹ்வை ஏமாத்துறேன். அல்லாஹ் சொல்றான் அவன் ஏமாத்துறேன்னு நினைக்கிறான், நான் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஏன்னா அவன் உள்ளத்துல என்ன ஓடுதுன்றதை தானே முழு குர்ஆனும் எங்களுக்கு சொல்லி தந்துச்சு. முனாஃபிக்க பத்தி, முனாஃபிக்குகள் அதிகம் பயப்படுறதுக்கு ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல ஓதி காட்டிடுவாங்களோன்றது அவனுக்கு பயம். அப்ப அவனுக்கு நல்லா தெரியும் எங்களை பத்தி யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் ஏமாத்த பார்க்கறான். அல்லாஹ் சொல்றான் நாங்க அவனை ஏமாத்தினோம். எப்படி ஏமாத்துறான் பாருங்க. ஃபஇதா காமு இலஸ்ஸலாத்தி, அவர்கள் தொழுகைக்காக நின்றால். இப்போ இந்த வசனத்தை பிரட்டுங்க, தொழுகையை பத்தி அல்லாஹ் என்னமோ சொல்றான். இப்போ உங்களுக்கு முனாஃபிக்க பத்தியும் படிக்கலாம், முனாஃபிக்குடைய பண்பை பத்தியும் படிக்கலாம், உண்மையான முஃமின் எப்படி இருக்கணும்னு படிக்கலாம். எப்படி? வஇதா காமு இலஸ்ஸலாத்தி, அந்த முனாஃபிக்குகள் தொழுகைக்காக நின்றால் காமு குஸாலா, சோம்பேறிகள் நிற்பார்கள். யார பத்தி சொல்லுது? முனாஃபிக்க பத்தி சொல்லுது. என்னவா முனாஃபிக்கு தொழுகைக்கு நின்றா சோம்பேறியா நிப்பானா? எப்படா முடியும், எப்படா இப்படி இருக்கிற தொழுகை அப்படிதானே. எங்கள்கிட்ட அந்த பண்பு இருக்கா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க. ஹஸரத்து கொஞ்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவை நீட்டிட்டா எப்பதான் முடிப்பானோ, உள்ள கொட்டாவியெல்லாம் தொழுகையில தான் வர ஆரம்பிக்குது. ஏன்? சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம். யார பண்பு இது? முனாஃபிக்குடைய பண்பு. எங்கள்கிட்ட வந்திருந்தா நஊது பில்லாஹ், நான் முனாஃபிக் இல்லை, நான் படைச்சவன் ரப்ப உண்மையா நம்புறவன், என்னுடைய தொழுகையில் நான் உற்சாகம் உள்ளவனாக மாற வேண்டும். இந்த வசனத்தை ததப்புர் செய்தால் மாத்துமா இல்லையா? முனாஃபிக்குடைய பண்பு தொழுகையில் சோம்பேறியாக நிற்பவன் என்றா, சில பேர் தொழுகையில நிக்கக்கொள்ளே விளங்கும் இவன் வாப்பாக்கு பயந்து தான் தொலை வந்திருக்கிறான். சில பொஞ்சாதிமார் தொலைக்கொலை விளங்கும் இவர் மாப்பிள்ளைக்கு பயந்து தான் தொழுகிறா. சில மாப்பிள்ளமார் தொலைக்கொலை பொஞ்சாதி விரட்டிப்பா. இவர் தொழுகையில நிக்கிறதே அப்படிதான். அடே அல்லாஹ் சொல்றான் முனாஃபிக்குடைய தொழுகைண்டு, நான் உண்மையான மூமின், எனக்கிட்ட சோம்பேறித்தனம் வந்துடப்படா, நான் படைச்சவன் ரப்புக்காக தொழணும். அல்லாஹ் எப்படி அழகா சொல்லி காட்டுறான்னு பாருங்க. எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. யுராஉன் நாஸ், சோம்பேறித்தனம் வாரத்துக்கு என்ன தெரியுமா காரணம்? இவர் தொழுகிறதே 10 பேருக்கு காட்டத்தான்.
தனியே தொழுதா தடபட தடபட தடபடன்னு ருக்கு சுஜூது இன்டர்சிட்டி வேகத்தில் என்ன மெட்ரோ வேகத்தில் போகும். 10 பேருக்கு முன்னுக்கு தொழுதா லோக்கல் பஸ் வேகத்தில் போகும். ஏன் இவர் முள்ள தொழுகிறார்? படைச்சவன் ரப்புக்கு தொழல, 10 பேரு காட்ட தொழுதார், அதனால முள்ள தொழுதுகிட்டு இருக்காரு. நம்ம தனியே தொழும் பொழுது எப்படி தொழும்? இதைத்தான் பார்க்கணும். 10 பேருக்கு முன்னுக்கு தொழும் பொழுது நிஜோனம் அழகு ஃபுல் கலசா தொழுகிறாரு. தனியே தொழுதா அவர் தொழுது சலாம் கொடுத்ததும் தெரியாது. அர்த்தம் என்னங்க? தனியே தொழுதா படைச்சவன் ரப்புக்கு முன்னுக்கு தான் தொழுதுட்டு போய்த்தாச்சு, 10 பேர் பார்க்கக்குள்ள அழகாக தொழுகிறோம். அடே இது முனாஃபிக்குடைய பண்பு. நானும் அப்படித்தானேடா செய்கிறேன். அடுத்தவன் பார்க்கறதுக்காகத்தானே தொழுகையை அழகுபடுத்துறேன். இந்த வசனத்தை வச்சு கொஞ்சம் ததப்புர் பண்ணினா எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா இல்லையா? தொழுகையின் சிறப்பம்சத்தையும் படிச்சாச்சு, முனாஃபிக்குகளை பத்தியும் படிச்சாச்சு, நான் உண்மையான முஃமினா இல்லையா அதையும் படிச்சாச்சு. நயவஞ்சகத்தனம் எங்கள்கிட்ட இருந்தா எங்களோட உண்மையான மூமினா மாத்துறதுக்கு இந்த ஒரு வசனத்தை ததப்புர் செய்வது காரணமா இருக்குமா இல்லையா? எனவே எங்களுக்கு தெரிந்த வாசகத்தை குர்ஆனிலே காணுகிற பொழுது அந்த வாசகத்தை புரட்டி கொஞ்சம் படிப்போம். நிச்சயமாக அந்த ததப்புர் குர்ஆனிலே நாங்கள் செலுத்துகிற ஆழமான சிந்தனை எங்களுடைய வாழ்க்கையில நேரடி மாற்றத்தை கொண்டு வரும். அதே போல குர்ஆன்ல எங்களுக்கு தெரிந்த ஒரு பரவலான ஒரு சொல்லுங்க, அத்தௌபா. தௌபாவை விளங்கப்படுத்துறதுக்கு முஃப்திமார் வரணுமா? உங்களுக்கு தௌபான்ற சொல்லித்தானதுக்கு பெரிய ஆளுங்கள் வரணுமா? அல்லது அரபு மாமேதை ஒன்று வரணுமா? இல்ல. தௌபாண்டா கூட எல்லாருக்கும் என்ன தெரியும்? தௌபாண்டா அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுற. இப்ப குர்ஆன் ஓதி கொண்டு போகல தௌபான்னு ஒரு சொல் வந்தா அந்த இடத்தை நிப்பாட்டி கொஞ்சம் தர்ஜுமாவை பிரட்டி தௌபாவை பத்தி அல்லாஹ் சொல்றான் போலைக்கு என்ன சொல்றான்னு கொஞ்சம் பார்ப்போமேண்டு தௌபாவுடைய வசனத்தை புரட்டுங்கள். சூரா அன்-நிசா 4வது அத்தியாயம் 17வது வசனத்தை புரட்டுங்களே. நீங்க அப்படியே ஓதி கொண்டு போற நேரம் ரமலான்ல இன்னமத் தௌபத்து அலல்லாஹ், இன்னமத் தௌபத்து அலல்லாண்டு வருது. அடே தௌபாவை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். சரி கொஞ்சம் தர்ஜுமாவை பிரட்டி பார்ப்போமே அப்படின்னு பிரட்டி ததப்புர் பண்ணுங்க. இன்னமத் தௌபத்து அலல்லாஹி, யாருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கட்டாயம். அதை பத்தி பேசுறான் அல்லாஹ். எதை பத்தி பேசுறான்? யாருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வின் மீது கட்டாயம் சொல்றான். அத்தௌபத்து அலல்லாஹி, தௌபாவை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வின் மீது கட்டாயம். எப்ப தெரியுமா? லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா, ஒரு மனிதன் தெரியாத்தனமாக பாவம் செய்கிறான். எப்படி? தெரியாத்தனமாக பாவம் செய்கிறான். சும்ம யதூபூன மின் கரீப், பிறகு செஞ்ச பாவத்துக்கு பின்னால மிக சமீபத்தில் விரைவாக மௌத்துக்கு முன்னால பாவ மன்னிப்பு தேடி விடுகிறான். பாவம் நடந்தான். உங்களுக்கு போன கிழமை விளங்க சொல்லி இருப்பேன். உங்களுக்கு உண்மையான முஃமின்றதுக்கு அடையாளம் என்னங்க? பாவமே செய்யாம இருக்கிறதா. அதுக்காக பாவம் செய்ய ரெடி ஆக கூடாது. நான் பல தடவை சொல்லியிருப்பேன், எங்களை மீறி பாவம் நடக்கும். இவன் தான் மனுஷன். எங்களை மீறி பாவம் நடக்கும். மனுஷன் வாழ்க்கையில் அது வரும். எங்கள்கிட்ட ஈமான் இருக்குதுன்றதுக்கு அடையாளம் என்ன? செய்த பாவம் உடனே யாரை ஞாபகப்படுத்த வேண்டும்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். சும்மா யதூபூன மின் கரீப், அடே ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே, உடனே அல்லாஹ்ட ஞாபகம் வரணும். அது மௌத்துக்கு முன்னால வரைக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுப்பான். 15 வயசுல செஞ்ச பாவத்துக்கு 55வது வயசுல தான், அடே 15 வயசுல ஒத்தண்ட சல்லிய களவெடுத்தேன், ஞாபகம் வந்துச்சா, ரப்பே இந்த வயசுல ஒரு பாவத்தை செஞ்சேன் ரப்பே, 40 வருஷம் அதுக்கு அப்புறம் வாழ்ந்துட்டேன் ரப்பே, என்னைய மன்னிச்சு கொண்டு கேட்டா மௌத்துக்கு முன்னால நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா? இன்னமத் தௌபத்து அலல்லாஹ், ஒரு மனிதனுடைய தௌபாவை அங்கீகரிப்பது அல்லாஹ்வின் மீது கட்டாயம். எப்படிப்பட்ட மனிதன்? லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா, தெரியாத்தனமாக பாவத்தை செய்துவிட்டு சும்ம யதூபூன மின் கரீப், வேகமா அவசரமான மௌத்துக்கு முன்னால அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறானா, ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அப்படிப்பட்ட பாவிகளுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். இந்த வசனத்தை அர்த்தம் விளங்கி சிந்திச்சா, அடே நானும் பாவம் செய்தேனே, என் ரப்பு என்னைய மன்னிப்பானே. விளங்குதா? இங்க தெரியாத்தனமா பாவம் செய்யறேன் அர்த்தம் என்னங்க? அப்ப நம்ம எல்லாம் தெரியாமையா இருக்கிறோம்? எல்லாம் பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறோம், அப்படித்தானே? அப்ப அப்படி செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டானான்னு கேட்டா இல்ல. செய்யும் பொழுது அது பாவம்ன்றத மறந்துடுறோம்.
விளங்குதா உங்களுக்கு? செய்யும் பொழுது பாவத்துடைய பாரதூரத்தை மறந்து விடுகிறோம், அதனால செஞ்சிடறோம். செய்த உடனே அடை நான் செஞ்சது பாவம்னு விளங்கி அந்த ரப்பு கிட்ட மௌத்துக்கு முன்னால பாவ மன்னிப்பு தேடிட்டோம்டா அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான். இப்ப பல சந்தர்ப்பங்கள்ல நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன்ப்பா, எனக்கு எங்க மன்னிப்பு கிடைக்க போகுது அப்படின்ற சிந்தனை போக்கு வந்தா இந்த வசனத்தை படித்தால் உடனே படைச்சவன் ரப்புடைய தௌபாட விசாலம் விளங்குமா இல்லையா? அதே போல பாருங்க, வலைசத்தி தௌபது, அல்லாஹ் ஒரு சாராருட தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தௌபாவே இல்லைன்றான். யாருடைய அது தௌபா இல்ல? லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், அவர்கள் பாவம் தப்பு தவறுகள் செய்வார்கள். ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத், மௌத் வரும் வரைக்கும் பாவம் செய்வாங்க. மௌத் வந்தா யாரு விளங்கும்? நல்ல மலக்குமாரும் வருவாங்க, அதாபுடைய மலக்குமாரும் வருவாங்க. அடே நான் கெட்டவனா, சுவர்க்க நரகம் காட்டப்படும். அப்படித்தானே? நல்லவங்கண்டா முதலாவது நரகம் காட்டப்பட்டு அடுத்தது சுவர்க்கம் காட்டப்படும். கெட்டவங்கண்டா முதலாவது சுவர்க்கம் காட்டப்பட்டு பிறகு என்ன செய்யப்படும்? இப்ப இவருக்கு விளங்கிடும் நான் யாருதான் நரகவாதின்னு விளங்கும். இப்ப புலம்ப ஆரம்பிப்பாரு, எங்களுக்கு விளங்காது. சொல்லுவார், யா அல்லாஹ் கொஞ்சம் சந்தர்ப்பம் தாவே, நான் நல்லவனா வாரே கேட்பாரு. அல்ல அப்படி நிறைய குர்ஆன் வசனத்தை சொல்றான். அல்லாஹ் இப்ப மௌத்தாக்கிறாதே. எப்படித்தானே வெள்ளிக்கிழமை ஓதுற இன்னொரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்படி? நீங்கள் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் ஹத்தா யஅதிய அஹதகுமுல் மௌத்து, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் செலவழித்து விடுங்கள். இல்லன்னா என்ன நடக்கும்? ஹத்தா யஅதிய அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ் இப்ப இந்த உசுரை எடுத்துறாதே, கொஞ்சம் டைம் தாவே, நானும் போய் சதக்கா தர்மம் செஞ்சு நல்லவனா திரும்பி வாரேன். அல்லாஹ் சொல்லிடுவான், நேரம் வந்துட்டால் ஒரு வினாடியும் பிற்படுத்தப்பட மாட்டாது. மௌத்துடைய நேரத்தில் புலம்பி வேலை இருக்கா? அல்லாஹ் தான் சொல்றான், மௌத்து வரைக்கும் பாவத்தை செஞ்சிட்டு சக்கராத்துல அதாபுடைய மலக்குமார கண்ட உடனே யா அல்லாஹ் என்னைய மன்னின்னு கேட்டா அவன் பாவம் என்ன செய்யப்படாது? மன்னிக்கப்படாது. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி நானும் நீங்களுமாக சிந்தித்து ததப்புர் செய்து யாருக்கு அல்லாஹ்ட தௌபா கிடைக்கும், யாருக்கு அல்லாஹ்ட தௌபா கிடைக்காது அப்படின்னு விளங்கினா தௌபாவை சரியா செய்வோமா இல்லையா? சரி, மௌத்து வரைக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் தானே அப்படின்னு ஒரு வருஷம் எங்கட சமூகத்தில் ஒரு பழக்கம் இருக்குங்க. தௌபா செய்யறதுக்கு ஒரு காலம் இருக்கு. எப்ப செய்வாங்க? ரமதான்ல 27 வரணும் என மூட்டை அவுக்கிறதுக்கு. இப்ப நிறைய பேர் லிஸ்ட் போட ஆரம்பிச்சு, எத்தனை பேருக்கு பாவம் செஞ்சிருக்கிறேன், எத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறேன். ரமலான் வருது, 27 அவுக்கணுமே மூட்டைய. ரமலான் 27 வரைக்கும் நானும் நீங்களும் உயிரோடு வாழ்வது நிச்சயமா? ஷஅபானுடைய 30வது பிறையில் மௌத்து வந்து விட்டால் அடே மூட்டை அவுக்கல்லையே, அவுக்க கிடைச்சா மௌத்து வந்து விட்டால் தௌபா கிடையாது. இன்னொரு டேட்டு சொல்லுங்க, எப்ப பாவ மன்னிப்பு தேடுற? ஹஜ்ஜிக்கு போகணும் அல்லது உம்ராக்கு போகணும், வீடு வீடா போய் உம்மா தப்பு தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கங்க. சில பேர் அநியாயம் செய்யறதே எதுக்கு தெரியுமா? இவர் டாக்கெட் போட்டுருவாரு, எனக்கு மாத வருமானம் இவ்வளவு வருது, இப்ப எனக்கு வயசு 25, நான் 55வது வயசுல உம்ராக்கு போகணும், ஹஜ்ஜிக்கு போகணும். 25 வருஷம் உள்ள பாவம் எல்லாம் செஞ்சுட்டு ஹஜ்ஜிக்கு போகக்குள்ள உம்ராக்கு போகக்குள்ள பாவ மன்னிப்பு தேட ரெடி ஆகுறது. நிறைய பேர் அப்படி இருக்குதா இல்லையா? செய்யற பாவமெல்லாம் செஞ்சுட்டு ஹஜ்ஜிக்கு போகக்குள்ள வீடு வீடா. என்னங்க வீடு வீடா போறீங்க? செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டே போகணும். அன்பார்ந்தவர்களே, 55வது வயதிலே ஹஜ்ஜி முடிக்கும் வரையில் உயிரோடு வாழ்வதில் நிச்சயம் இருக்கிறதா? இல்ல. மௌத்து வரும் வரைக்கும் தௌபாட வாசல் திறந்திருக்கும். மௌத்து வந்துட்டா அல்லாஹ் தௌபாவை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான்டா. என்னுடைய உங்களுடைய மௌத்தின் நேரம் தெரியாது. தெரியாமல் வாழுகிற நானும் நீங்களும் அடே அடுத்த நிமிஷம் நான் மௌத்தா போனா என்ன நிலைமை, எனக்கு மன்னிப்பில்லா போயிருமேண்டு இந்த தௌபான்ற ஒரு வசனத்தை முறையாக சிந்தித்தால் இது இந்த ததப்புர் எங்கட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? ததப்புர் செய்ய ஆரம்பிங்க, குர்ஆனை சிந்திக்க ஆரம்பிங்க, நீங்க படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம அதுல மூளையை கொண்டு போகாததுனாலதான் அடங்கி போயிருக்கிறோம். நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் அது எங்களை சிந்திக்க வைக்கும். ஒரு தௌபாவை படிக்க போய் உங்களுக்கு விளங்காட்டி அதுக்கு போற என்ன 10 பேருக்கு அடிச்சு இந்த வசனத்தை எப்படி விளங்குறன்னு ட்ரை பண்ணுவீங்க, 10 வசனத்துல விளக்கம் கிடைக்கும். சும்மா நீங்க பாருங்களேன், இந்த தௌபாவை வசனத்தை சொல்ல 5 நிமிஷம் போயிட்டுது.
7 நிமிஷம் போயிட்டுது. இதான் குர்ஆன்ன்றது. இதை நீங்க தேட ஆரம்பிச்சு நீங்க அல்லாஹு அக்பர், என்னையும் உங்களையும் இந்த குர்ஆன் அறிவாளிகளாக மாற்றும், என்னையும் உங்களையும் இந்த குர்ஆன் அறிஞர்களாக மாற்றும், என்னையும் உங்களையும் இந்த குர்ஆன் அறிவு களஞ்சியங்களாக மாற்றும். அறிவு களஞ்சியம் மட்டுமல்ல, பிளஸ் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற செயல் வீரர்களாகவும் என்ன செய்யும் இந்த குர்ஆன் நிச்சயமாக மாற்றும்ன்றதை மறக்கப்படாது. அதே போல பாருங்க, தௌபான்னு நீங்க ஓதிக்கிட்டு போறீங்க, அப்படியே குர்ஆனை ஓதுற நேரம் 66வது அத்தியாயம் வருது, சூரத்து தஹரீம் வருது, 8வது வசனத்தை ஓதுறீங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு. அதை பார்த்துட்டோம் நாங்க. அதை சிந்தித்தாலும் இந்த வசனம் எங்களை பக்குவப்படுத்தும். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, தௌபத்தன் நசூஹா. தௌபான்ற வாசகம் வருது. எப்படி? நசூஹாவான சுத்தமான தௌபாவாக, கலப்படமற்ற தௌபாவாக நீங்கள் தௌபா செய்யுங்கள். இது என்னடா இது தௌபா? சும்மா சிந்திச்சு பாருங்களேன். கலப்படமற்ற தௌபாவாம், சுத்தமான தௌபாவாம், என்னன்னு பார்ப்போமே. இப்ப சிந்தித்தால், ததப்புர் செய்தால், சுத்தமான தௌபாவை தேடினால், கலப்படமற்ற தௌபாவை தேடினால், நானும் நீங்களும் செய்யற தௌபா என்ன, அல்லாஹ் எதிர்பார்க்கிற தௌபா என்னன்னு விளங்குமா இல்லையா? இப்ப தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ் சொல்கிறான் சுத்தமான தௌபான்றான், கலப்படமற்ற தௌபான்றான். ஒன்றோ நீங்க சரியா சிந்தித்தால் அல் குர்ஆன்ல தௌபாவை பத்தி முன்னுக்கு பின்னுக்கு சொல்ற வசனங்கள் எடுத்தீங்கன்னா நீங்களே படிச்சுக்கிடுவீங்க தௌபா நசூஹாண்டா என்னாண்டு. உங்களால் அந்த அளவு டைம் வேஸ்ட் பண்ணி கொள்ளையில, அவசரமா ஜொப்புக்கு போகணும், என்ன பண்ணுவீங்க? உடனே வாட்ஸ்அப்பை திறந்தோம், ஹஸ்ரத் நான் 66வது அத்தியாயம் 8வது வசனத்தை ஓதினே, தௌபா நசூஹாண்ட் அல்லாஹ் சொல்றான், சுத்தமான தௌபான்றான், கலப்படமற்ற தௌபான்றான். இது என்ன தௌபான்னு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கன்னு ஆடியோ வச்சு நீங்க ஆஃபீஸுக்கு போயிருவீங்க. மகரிபுக்கு வந்து போனை திறந்தா வாட்ஸ்அப்புக்கு யார் ஆடியோ போட்டிருப்பா? மௌலவி போட்டிருப்பா. தௌபா நசூஹாண்டா இதுதான். குர்ஆனை ததப்புர் செய்ய தயாராகினோம், அறிவு கிடைக்குமா இல்லையா? இப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்? தௌபா நசூஹா தேடுறோம். என்ன தேடுறோம்? தௌபா நசூஹாண்டா என்ன, சுத்தமான தௌபாண்டா என்ன, கலப்படமற்ற தௌபா செய்யக்கூடிய அல்லாஹ் என்னை மன்னிப்பானோ, அல்லாஹ் என்னை மன்னிப்பானோ டவுட். இது சுத்தமான தௌபாவா? இது இல்ல. இப்ப தௌபா செய்யறது, இன்றைக்கு ரமலான் 27 செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கேட்கணும், சுபஹ் இல்லாம படுக்கணும். இது சுத்தமான தௌபாவா? இது நல்லா படத்தை பார்த்துட்டு வந்து 3 ஹவர் படத்தை பார்த்துட்டு வந்து கட்டில் உட்காந்துக்கிட்டு அழுகிறது, எல்லா படத்தை பார்த்துட்டு ஆபாச காட்சியை பார்த்துட்டு அந்நிய பெண்ணை ரசிச்சுட்டு சுபஹுக்கு போற இன்னொரு படம் ஈகி அதையும் பார்க்கணும். இது தௌபா நசூஹாவா? இது தௌபா நசூஹாவா? உள்ளத்துல வேற நீக்கா? சுத்தமான தண்ணிண்டா என்னங்க? ஃபில்டர் தண்ணி நல்லா விளங்குது, இதுல என்னமோ கலந்திக்கு சுத்தமான தண்ணியா? இப்ப நம்ம தௌபா செய்யும் பொழுதே எங்கட உள்ளத்துல பாவத்தை விடுற ஐடியா இல்ல, திருப்பி இதை விட டபுளா செய்யணும். இப்ப தௌபா நசூஹா இல்ல. அல்லாஹ் மன்னிப்பானான்ற டவுட். தௌபா நசூஹா இல்ல. விளங்குதா உங்களுக்கு? சுத்தமான தௌபாண்டா என்ன? பெருநாள் வருது, உம்மாவோட 1 வருஷம் பேசலதான், சும்மா ஒரு புடவையை வாங்கி ஒரு சேலையை வாங்கி சாரின்டுவாங்க தானே, சேலண்டுவாங்களா சாரின்னுவாங்களா, ஒரு கிஃப்டை கொடுத்துருவோம், நோம்புக்கு போற தலை வச்சு படுக்க பார்த்தா. இவர் தௌபா செய்யறாரு, ஆனா என்ன தௌபா கிடையாது, சுத்தமான தௌபா இல்ல. இப்ப தௌபாவை இப்படி விளங்கினா, தௌபாவை ததப்புர் செய்வது, தௌபாவை முறையாக சிந்திப்பது என்னையும் உங்களையும் உண்மையான தௌபா செய்யற மக்களா மாத்துமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும். நீங்க முறையா தௌபா செஞ்சீங்கடா, உங்களோட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். 100 கொலை செஞ்ச மனுஷன், வரலாறு தெரியும் தானே? 100 கொலை செய்த மனிதன். யா அல்லாஹ், நான் 100 கொலை செஞ்சிட்டேன், என்னைய மன்னிச்சு கொண்டு ஒரு வார்த்தை கேட்டானா அந்த மனிதன்? நீங்க புகாரி முஸ்லிம் ஹதீஸை பெறட்டுங்க, ஒரு வார்த்தை கேட்கல. நான் 100 கொலை செஞ்சிட்டேன் யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சு கொண்டு கேட்கல. 99 கொலை செஞ்சவர் ஒரு ஆலிம் ஷா கிட்ட போய் கேட்டார். ஆலிம் ஷா இல்ல, அவர் ஒரு லெப்பன்னு சொல்லுவோமே, மார்க்கத்தை பத்தி அறிவில்லாதவர்கிட்ட போய் கேட்டாரு. 99 கொலை செஞ்சிட்டேன், மன்னிப்பு உனக்கு எங்கடா மன்னிப்புண்டா, 2 போட்டார் 100. அப்படித்தானே நாங்களும் அப்படித்தானே ஃபத்வா கொடுக்கறது. ஓ நீ செஞ்ச பாவத்துக்கு எங்க அப்பா மன்னிப்புண்டா, குட்டு அடி, அவரும் சரி. இப்ப 100 பூர்த்தி. இப்பத்தான் ஒரு ஆலிமு கிட்ட போய் கேட்டாரு, அறிவுள்ள மனிதனுக்கிட்ட போய் கேட்டாரு, நான் 100 கொலை செஞ்சிட்டேன், எனக்கு நிச்சயமா உனக்கு மன்னிப்பு.
நீ பாவிகள் வாழ்ற ஊர்ல வாழ்ந்தா நீ திருந்த மாட்டாய். அதனால நீ எங்க போ. இப்படித்தானே 40 வயசு வரைக்கும் உள்ள ஹராம் பாவம் எல்லாம் செஞ்சிட்டு 41வது வயசுல பள்ளிக்கு வரக்குள்ள வந்துட்டார். இப்ப பள்ளிக்கு இந்த போல இவனோட எங்க அப்பா போய் தொழுறன்னு திருப்பி தொழாம இருந்துருவாரு. அப்படித்தானே சமூகம் திருந்த விடுறது இல்லையே. அவர் சொன்னார், நீ பாவிகள் வாழ்ற ஊரை விட்டுட்டு நல்லவர்கள் வாழ்ற ஊரை நோக்கி போண்டாரு. அவர் அந்த திருத்தத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தார். ஹதீஸ்ல யா அல்லாஹ் 100 கொலை செஞ்சிட்டேன் மன்னிச்சு கொண்டு கேட்கல. அவரு உள்ளத்துல அச்சம் வந்தது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கணும்ன்ற ஆசை வந்தது. ஊரை விட்டு போக தயாரானார். உயிரை கைப்பற்றியது யாரு? ரஹ்மத்துடைய அன்பா பண்பா இரக்கமா உயிர் கைப்பற்றுகிற மலக்கு. உள்ளத்துல கடே எவ்வளவு பாவம் செய்கிறேன் நான், யா அல்லாஹ் என்னை நீ மன்னிக்க மாட்டியா என்ற ஒரு கவலை வந்துச்சிங்க. அந்த தூய்மையான கவலை வந்தால் போதும். அஸா ரப்புக்கும் ஐயுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும், மன தூய்மையான தௌபா, கலப்படமற்ற தௌபா, பாவத்தை விட்டு ஒதுங்க வேண்டும் என்கிற தௌபா, அந்த தௌபா வந்துட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவான். இந்த ஒரு வசனத்தை ததப்புர் பண்ணினால் உண்மையான தௌபாதாரிகளாக என்னையும் உங்களையும் அந்த வசனம் மாற்றுமா இல்லையா? அந்த ததப்புர் என்னையும் உங்களையும் பாவத்தை விட்டு தூரமாக்குமா இல்லையா? விளங்கிச்சா? இப்போ ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தௌபா நசுஹாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பெறட்டுங்க 3வது அத்தியாயம் 135வது வசனத்தை புரட்டுங்கள். 3வது அத்தியாயம் உண்மையான தௌபாண்டா என்ன, கலப்படமற்ற தௌபாண்டா என்ன, இத போன கிழமை நாங்க படிச்சோம். இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்புக்கு கீழே படிச்சோம். அல் முத்தகீன அல்லதீன வரும்னு சொன்னோமே, அதுக்கு கீழே படிச்சோம். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், இத உங்களுக்கு சொல்லி காட்ட டைம் கிடைக்கல. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், உண்மையான இறையச்சம் உள்ளவர்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டால், ஒரு அசிங்கத்தை செய்து விட்டால், அவ் வலமு அன்ஃபுஸஹும், அல்லது தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டால், ஸக்கருல்லாஹ, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். இப்போ உண்மையான இறையச்சம்ன்றது என்னங்க? செஞ்ச பாவம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும், செஞ்ச அநியாயம் அல்லாஹ்வை ஞாபகம். நல்லா விளங்கிக்கங்க. மனிதன்ற அடிப்படையில் வாழ்க்கையில் ஒரு பாவம் நடக்குது, பாவம் நடந்த உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்தா விளங்குங்க, உள்ளத்துல என்ன இருக்குது? இறையச்சம் இருக்குது. ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், உடனே யா அல்லாஹ் நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் மன்னிச்சுக்கோன்னு கேட்கிற பக்குவம் வரும். இது வருதா? அல்ஹம்துலில்லாஹ், இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். எப்படிங்க? செஞ்ச பாவத்துடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்துடனே ரமதான் வரட்டும் மன்னிப்பு கேட்போம், பராத் இரவு வரட்டும் மன்னிப்பு கேட்போம், மீராஜ் இரவு வரட்டும் மன்னிப்பு. மூடையா கட்ட ரெடியாவினா என்ன இல்லைன்னு அர்த்தம்? இறையச்சம் இல்லைன்னு. ஏன் எப்ப மௌத்து வரும்னு தெரியாது, திடீர்னு மௌத்து வந்தா அது புற கேட்டா என்ன கிடைக்காது. எனவே ஒவ்வொரு வினாடியும் தப்புகள் தவறுகள் நடக்கிறதா, ரப்பே மன்னித்துக்கொள் என்று கேட்கிற பக்குவம் வருதா? இந்த தௌபா என்னையும் உங்களை நல்லவர்களா வளையும். வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு, 3வது பண்பு என்ன? செஞ்ச பாவம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும், உடனே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவார். வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு, செய்து கொண்டிருந்த பாவத்தில் பிடிவாதமாக இருக்க மாட்டார். பாவம்னு விளங்குதா விட்டுருவார். ஆனா திருப்பியும் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும்? அந்த பாவம் நடக்கலாம், நடந்தா உடனே என்ன செய்வார்? எல்லாம் மன்னிச்சு கொண்டு கேட்பார். ஆனா திருப்பி அந்த பாவத்தின் பக்கம் வேணும்னு போக மாட்டார். இந்த தன்மை வந்தா இதுதான் என்ன? தௌபா நசுஹா. அந்த நசுஹத்தான தௌபா என்று ததப்புர் செய்து குர்ஆனை சிந்தித்து விளங்கி கொண்டார். அந்த தௌபா எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். எனவே தௌபா என்ற அரபு வாசகத்தை அல் குர்ஆனிலிருந்து தேடி தேடி சிந்திக்கின்ற நேரம் அந்த ததப்புர், அந்த சிந்தனை போக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு வசனம் சொல்லுங்களேன், யாருமே சொல்லித்தர தேவையில்லாத, கேட்டவுடனே உங்களுடைய சிந்தனையை தூண்டுகிற ஒரு சொல், சதகா. யாரும் விளக்கப்படுத்தணுமோ உங்களுக்கு? சதக்காண்டா எல்லாரும் விளக்கம் சொல்லிடுவோம். என்னங்க சதக்காண்டா? அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கு கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கு கொடுப்பது சதக்கா. இப்ப குர்ஆன் வரும் பொழுது அடே சதக்கான்னு ஒரு சொல் வந்திருக்குது, இத பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாப்போமே அப்படின்னு பெரட்டினா, இன்துபுது சதகாதி, நீங்கள் சதக்காக்களை தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் ஃபனிஇம்மாஹி, அதுவும் நல்லதுதான்.
மஜ்லிஸ்ல ஒரு மார்க்க பணிக்கு ஒரு நல்ல பணிக்கு எதமாவது இருந்தால் தாங்கப்பான்னு கேட்கும் பொழுது இந்தாங்கப்பா 1000 ரூபான்னு கொடுக்கும் பொழுது இது பப்ளிக்காக கொடுத்தனே 10 பேர் பார்க்க கொடுத்தனே கொடுத்தால் மஜ்லிஸில் உள்ள 10 பேர் நானும் ஒரு 5000 தாரேன், நானும் ஒரு 2000 தாரேன், நானும் ஒரு 100 ரூபா தரேன். நீங்கள் பப்ளிக்காக கொடுத்த இந்த தர்மம் 10 பேரை கொடுக்க வைக்குமா இல்லையா? இன் துபுது சதகாத்தி, தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் ஃபனிஇம்மாஹி, அது நல்லதுதான். எதுக்கு நல்லது? தர்மத்துக்கு நல்லது. உங்களுக்கு நல்லதா இருக்குமா? அது சொல்லல. அது ஏண்டி சொல்லுங்க பார்க்க. பொறவு போய் சொல்லுவார், நான் ஏன் கொடுத்தேன் தெரியுமா? என்னைய பார்த்து 10 பேர் கொடுக்கணும். நான் ஏன் கொடுத்தேன் தெரியுமா? முதலாவது கொடுத்தாலாவிடும். நம்ம பப்ளிக்கா கொடுக்கும் பொழுது தர்மத்துக்கு நல்லோம், 10 பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நமக்கு பிரச்சனை ஆகிடும். சில நேரம் புட்டுத்தார் ஃபெஸ்ட்டுக்கு 5000 ரூபா தூக்கி கொடுத்தாரு பாருங்கன்னு 10 பேர் காதுக்கு கேட்க சொல்லக்குள்ள உள்ள இஹ்லாஸ் எல்லாம் அடிபட்டு போயிடும். ஆனா கொடுத்தது தர்மம், பப்ளிக்கா கொடுத்ததுனால பல பேர் சொல்லும் பொழுது என்ன செஞ்சிடும் சில நேரம் இஹ்லாஸ். ஆனா பப்ளிக்கா கொடுக்கும் பொழுது 10 பேர் கொடுத்தா அது தர்மத்துக்கு நல்லதா இல்லையா? இன் துபுது சதகாத்தி, தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லது. வ இன் துக்ஃபூஹா, அதை நீங்கள் மறைத்து செய்தால் வ துஅத்துஹல் ஃபுகரா, ஒருத்தருக்கும் தெரியாம ஏழையை தேடி கொடுத்தால் ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நல்லது. அல்லாஹு அக்பர். எப்படி அழகான வசனம் பாருங்க. தர்மத்தை நீங்க பப்ளிக்கா செஞ்சா தர்மத்துக்கு நல்லது, அதை தெரியாம செஞ்சா உங்களுக்கு நல்லது. யாருக்கும் தெரியாம கொடுத்தோம், பாதுகாப்பா இருக்கலாம். 2 பேருக்கு தெரிய கொடுத்தோம், அவன் சொல்லி சொல்லியே எங்கட இஹ்லாஸ் இல்லாமல் ஆக்கி விட்டுருவான். அதனால தானே ரசூலா சொன்னாங்க பப்ளிக்கா புகழாதீங்கன்னு. ஆனா நாங்க முகத்துக்கு முன்னுக்கு புகழப்படாதான், ஆனாலும் புகழ்ந்துகிட்டு இருக்கிறது. அவர் இஹ்லாஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடும். ரசூலா சொன்னாங்க அடுத்தவன கழுத்தை முறிக்காதீங்கப்பாண்டாங்க. முன்னுக்கு புகழ்ந்து நாசமாக்குறது. இன்னைக்கு மனுஷனுக்கு எது போச்சு? மேடை போட்டு புகழணும் இல்லைங்க. நம்ம செஞ்ச ஒரு நலவு 2 பேருக்கு தெரியாம போகுதா, பெரிய ஒரு அருள் சகோதரர்களே. நம்ம செய்யற ஒரு நலவு யாருக்குமே தெரியாம மறைக்கப்பட்டால் படைத்தவன் ரப்பு பரிபூர்ணமான கூலியை தந்துருவான். டவுட்டே இல்லை, முகஸ்துதி வராது. அப்ப இந்த வசனத்தை உட்கார்ந்து இது என்னடா அல்லாஹ் சொல்றான், சதக்காவை வெளிப்படையா கொடுத்தா அதுவும் நல்லதான், மறைச்சு கொடுத்தா உங்களுக்கு நல்லதான். இந்த 2க்கு இடையில வித்தியாசத்தை பாருங்க. வெளிப்படையாக கொடுத்தால் அது தர்மத்துக்கு நல்லது, மறைச்சு கொடுத்தா உங்களுக்கு நல்லது. விளங்குதா உங்களுக்கு? இப்ப தர்மத்தை பத்தி இந்த வசனத்தை சிந்திச்சா இது வாழ்க்கையில உண்மையான தர்மம் செய்கிற மக்களை மாற்றுமா இல்லையா? இஹ்லாஸோடு தர்மம் செய்கிற மக்களை மாற்றுமா இல்லையா? அதே போல பாருங்களே, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். ஸதகாத் தெரியாத யாரும் மீக்கிறீங்களா? ஸதகாத்னா என்னன்னு இப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் பெரட்டுவோமே. பெரட்டி அல்லாஹ் இந்த சதக்காவை பத்தி என்ன சொல்றானே, யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான், வ யுர்பிஸ் ஸதகாத், தர்மங்களை வளர்ப்பான். அல்லாஹு அக்பர். அடே, வட்டி அழியுமாம், தர்மம் வளருமாம். இப்ப என்ன செய்வோம்? நம்மளா நமக்கு ஃபத்வா எடுத்தோம்னா வட்டியை விட்டுருவோம். ஒரு மணித்தியாலம் அல்ல, ஒரு நாள் வட்டியை பத்தி பேசினாலும் மாற்றம் வார மனிதர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் கண்டுகொள்ளாம போறவங்க அதிகம். நம்மளா சிந்திச்சோம்டா பாரு வட்டி அழியுமாம், அந்த அழிவுக்கு போகப்படாது. எப்படிங்க அழியும்? கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திக்க பார்ப்போம். வட்டி எப்படி அழிக்கும்? 1000 ரூபா தான் தருவாரு, 1000 ரூபாய்க்கு 1 ரூபா தந்தா போதுண்டுவாரு. நம்மளும் 1000 ரூபாய்க்கு 1 ரூபா எவ்வளவு பெரிய தர்ம கருத்தா அவரு. 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதுமா? 50,000 எடுத்தா 50 ரூபா, 5 லட்சம் எடுத்தா 500 ரூபா. 1 வருஷம் போக்கல பாடுறா, 50,000 எடுத்ததுக்கு 1 வருஷம் முடிவுல 5000 வாங்கி போட்டானே பெரிய அநியாயக்காரன். அப்பதான் விளங்கும். யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி உங்களை விளங்காம உங்களோட பணத்தை அழிக்கும், உங்களையும் அழிக்கும். இது 5000 ரூபா 10,000 ரூபான்னு போக்குள்ள விளங்காது. லட்சக்கணக்கு லோன் பாஸ் ஆகக்குள்ள கட்டி முடியக்குள்ள இவற்றை லட்சம் போயிருக்கும். இப்பதான் சொல்லுவார் என்ன பாருங்களேங்க, எடுத்தது 2 லட்சம் தான், கட்டி முடியக்குள்ள 1 லட்சம் கூடுதலா கட்டி இருக்கிறேனே. திடீர்னு லோன் எடுத்து வாகனம் மாஷா அல்லாஹ் ஒரு பென்ஸ் கார் ஓட்டுறீங்க, அல்லது பெரிய ஒரு பெஜுரோ ஒன்று ஓட்டுறீங்க, அல்லது என்னமோ ஃப்ளைட் ஒன்று ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சந்தோஷம் தானே ஓட்டும் பொழுது. எடுத்திருக்கிறது
ஃபினான்ஸுக்கு. மாசம் 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 கட்டிக்கிட்டு வரும் பொழுது திடீர்னு படுக்கையில் விழுந்தோம். 3 மாசம் கட்ட கடையில் ஃப்ளைட்டை தூக்கிட்டு போயிடுவான். இப்பதான் விளங்கும், அட இருந்ததும் இல்லை அனுபவிச்சதும் இல்லை. யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அளிப்பான். சதகா தர்மம், அல்லாஹு அக்பர். உலகத்திலே லாபம் கிடைக்காவிட்டாலும் திடீர்னு மௌத்தாவினா நம்ம செஞ்ச தர்மமே சுவர்க்கம் கொண்டு போய் விடும். எதுங்க பாக்கியம்? இப்ப இந்த சதக்காவை பத்தி கொஞ்சம் சிந்திக்கிறது எங்கட வாழ்க்கையில ஆழமான மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா? எனவே குர்ஆனை ததப்புர் செய்கிற இடம் நானும் நீங்களும் மறக்க கூடாது. அதே போன்று சதக்காண்டு வருகிற வசனங்களை நாங்களாக புரட்டி இந்த ரமதான்ல ஒரு டைம் கொடுத்து சிந்திப்போம், முடிவெடுப்போம். இந்த ரமதான்ல தொழுகன்றது காதுல விழுந்தா குர்ஆன்ல தர்ஜுமாவை படிப்போம். ஒன்றுக்கு ட்ரை பண்ணுங்க, அது உங்களை மனிதனாக மாற்றும். இந்த ரமதான்ல சதக்காவை மட்டும் நான் படிப்பேன், குர்ஆன்ல சதக்காண்டு வார இடத்துல தர்ஜுமாவை வாசி, கொஞ்சம் சிந்திங்க, அது மாற்றத்துக்கு. இது மாதிரி சௌம் உண்டு வரும், சியாம் உண்டு வரும், ஹஜ் உண்டு வரும். வரக்கூடிய இடங்களை புரட்டினால் அன்பார்ந்தவர்களே ஆழமான மாற்றங்களை நானும் நீங்களும் பெற முடியும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் அல் குர்ஆன்ல வரக்கூடிய இன்னும் ஒரு சில வார்த்தைகளை பாருங்க. உம்மஹாத். உம்மஹாத்னா யாருங்க? தெரியாதவங்க யாரும் இருக்கிறீங்களா? உம்முண்டா எல்லாருக்கும் தெரியுமே. உம்மு, உம்மஹாத், உங்களோட தாய்மார்கள். இந்த சொல் தெரியும். அபூண்டா தெரியுமா? அவர் ஆலிமா இருக்க மாட்டாரு, மௌலவியா இருக்காரு, ஆனா புள்ள வந்து அபூன்னு தான் கூப்பிடும். ஏன்னா அபூன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆபாஅக்கும், உங்களோட வாப்பாமார்கள். உம்மஹாத்துக்கும், உங்களோட உம்மாமார்கள். தெரிஞ்ச சொல்லல குர்ஆனுக்கு போவோமே. குர்ஆன் ஓதிக்கிட்டு போகல உம்முன்ற ஒரு இடத்துல வந்துச்சு. என்னன்னு பாப்போமே. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு மஹரமானவர்கள். விளங்குதா உங்களுக்கு? வ பனாத்துக்கும், உங்களுடைய உம்மஹாத்தை தான் பாப்போம். அந்த வசனத்தை சிந்திக்கும் பொழுது உங்களுடைய தாய்மார்கள். வபனாத்துக்கும், உங்களுடைய பெண் பிள்ளைகள். வஅஹவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகள். வஅம்மாத்துக்கும், உங்களுடைய சாட்சிமார்கள். வகாலாத்துக்கும், உங்களுடைய மாமிமார்கள். வபனாத்துல் அஹி, சகோதரண்ட பொம்பளை புள்ளகள். வபனாத்துல் உக்தி, சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகள். இந்த 7 பேரும் உங்களுக்கு மஹரமானவங்க. கல்யாணம் முடிக்கலா, திருமணம் முடிக்கலா. இப்ப மஹரத்தை பத்தி படிச்சிட்டோமா இல்லையா? இந்த 7 பேரும் தான் எங்கட இரத்த உறவுளவார மஹரம், பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய மஹரம். இந்த வசனத்தை ஒரு நாள் உட்கார்ந்து சிந்திச்சா அஜ்னபி யாருன்னு விளங்குமா இல்லையா? பெரியம்மாட மகள். பெரியம்மாவா எப்படி சொல்லுவீங்க? பெரியம்மாட விளங்கும் தானே. உங்களோட தாயாருடைய அக்காட மகள் உங்களுக்கு மஹரமா? இல்ல. நீங்க ஆலிமுக்கிட்ட போக தேவையில்ல, முஃப்தி சாபு தேட தேவையில்ல. சாதாரணமா எங்கட வாழ்க்கையில மாற்றம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று செய்வீங்க. ஒன்று இந்த வசனத்தை வைத்து முடிவெடுப்பீர்கள், எங்கட பெரியம்மாட மகள் எனக்கு மஹரம் அல்லன்னு முடிவெடுப்பீங்க. அல்லது என்ன பண்ணுவீங்க? அடே என்ன பெரியம்மாட மகளோட பேர் வரலையே, அவள் மஹரம் இல்லையோ, உடனே ஒரு ஆலிமுக்கு கோல் அடிச்சு இப்படி தன்னை சூரத்து நிசாட 23வது வசனத்தை படிக்கிறேன். உங்களுக்கு மஹரம் அல்லாஹ் 7 பேரை தான் சொல்றான், அதுல யார் வரல? பெரியம்மாட புள்ள வரல. ஆனா நம்ம தாத்தாண்டுவோம், அக்காண்டுவோம். வரலையே ஹசரத்து, மஹரம் இல்லையான்னு கேட்போம். அவர் உடனே உங்களுக்கு என்ன செய்வார்? விளங்கப்படுத்துவார், அவர் யாரு கிடையாது, உங்களுக்கு விரும்பினால் திருமணம் முடிக்கலாம், மஹரம் கிடையாது. இப்ப குர்ஆனை ததப்புர் செய்தோம், அது எங்களுடைய அறிவை கூட்டியது. அது இப்ப ஒரு பெரியம்மாட மகளோட தனியே உட்கார்ந்து கதைச்சு கொண்டிருக்கிறேன் ஒரு பயம் வருமா இல்லையா? ஒரு ரூம்ல தனியே இருந்து பேசி கொண்டிருக்கிறேன்னு பயம் வருமா இல்லையா? எங்கட பைக்ல எங்கட பெரியம்மாட மகள்ல பின்னுக்கு உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு போறோம். அல்லாட அச்சம் வருமா இல்லையா? ஏன்? குர்ஆனை ததப்புர் செய்தோம், பெரியம்மாட மகளை எந்த இடத்துல வைக்கணும் விளங்கிட்டோமா இல்லையா? மாமீட மகள் என்னங்க சொல்லுவோம் நம்ம மொழியில? மாமீண்டா யாரு? எங்கட எங்கட வாப்பட தாத்தா அல்லது தங்கச்சிட புள்ள. என்ன சொல்லுவோம் நாங்க? உங்களுக்கு மைனின்னு சொல்லுவோமா? மச்சின்னு ஒண்ணாங்க. அந்த மச்சியோட எவ்வளவு இறக்கம், அப்படித்தானே? இறக்கம் இருக்கலாம். ஏன்? இரத்த உறவுல அடுத்த கட்டம். ஆனா யாரு கிடையாது?
மஹர் விரும்பினால் திருமணம் முடிக்கலாம். இப்ப வயசுக்கு வந்துட்டா எலட்டாவிருவோமா இல்லையா? தனித்து இருக்க மாட்டோம், தனியே பயணம் அழைத்து செல்ல மாட்டோம், இஸ்லாமிய வரம்புக்குள் வாழ்வோம். இங்க ததப்புர் பண்ணினா அது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு, ஓ நீங்க இப்படித்தான், எனக்கு இப்ப வயசு வந்துட்டு, எனக்கு இப்ப 15 வயசு, நீங்க மைனியாக இருந்தாலும் மச்சியாக இருந்தாலும் நீங்க எனக்கு நெருங்க முடியாது. உங்களோட வாப்பா உங்களோட உம்மா எனக்கு ரத்தம், உங்களோட உம்மா எனக்கு ரத்தம், நீங்க எனக்கு ரத்தத்துல அடுத்த கட்டம். நடைமுறை லேசா இல்லையா? குடும்பங்கள் எங்கெங்க பிரச்சனை வருது, எங்க ரத்த உறவுகளுக்கு மத்தியில் எங்க பிரச்சனை வருது பாருங்களேன். பெருமையை நேத்து வரைக்கும் நல்லா பழகிட்டு இருந்தா என் மகளோட, இன்றைக்கு அவருக்கு என் மகளோட பேச இயலாதான், என் மகளை பயணம் கூட்டிக்கிட்டு போக இயலாதான். யார் சண்டை பிடிக்கிற? உங்களோட அக்கா, உங்களோட தாத்தா, தம்பி உங்களோட சண்டை பிடிக்கிறா. ஏ உங்களோட மகன் என் மகளோட பேசுறல்ல. அவன் சொல்றான், வாப்பா நான் மார்க்கத்தை படிச்சிருக்கிறேன் வாப்பா, மைனி வாப்பா, மச்சி வாப்பா, அது சும்மா பேசலாண்டா உங்களோட அக்கா சண்டை பிடிக்கிறா. சட்டத்தை விளங்கினால் குர்ஆனை ததப்புர், அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய சகோதரனுக்கு, என்னுடைய நானா தம்பிக்கு இப்படி மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆண் குழந்தையை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று புகழ்ற பழக்கம் வருமா இல்லையா? இந்த ததப்புர் செய்யற பழக்கம் இல்லாததனால குடும்பங்களுக்கு ஹராம்கள் எல்லாம் ஹலாலாகி கொண்டு போகிற காட்சிகளை பார்க்கிறோம். வேற யாரு நெருக்கமான உறவு எடுத்துக்கங்க, சிந்திச்சு பாருங்க, இவங்க எங்களுக்கு எந்த இடத்துல இருப்பாங்க. இந்த 7ல மஹரம் வரல, இந்த மனைவிட தங்கச்சிக்கு என்ன சட்டமோ அவக்கு நாங்க மைனின்னு தானே சொல்ற, அப்படித்தானே? அவங்களோட இட வச்சு கெப் வச்சா பழகிறோம், எப்படி நெருக்கமா பழகிறோம். நம்மட உடுப்பு நம்ம ட்ரெஸ்ஸை கலட்டி வைஃபு கிட்ட தங்கச்சிட்ட கொடுத்துறோம், கழுவித்தாங்க. குடும்பங்கள் எங்கெங்க பிரச்சனை ஆரம்பிக்கும்? பொஞ்சாதி சண்டை பிடிக்கிறா தங்கச்சோட, நீ என் மாப்பிள்ளைய மதிக்கல, ஏன்பா மதிக்கல, நீங்க இல்லாத நேரம் டீ ஊத்தி கொடுக்கல. உங்களோட வைஃப் இல்லாத நேரத்துல வைஃபு கிட்ட தங்கச்சிட்ட போய் டீ ஊத்தி தாங்கன்னு கேட்கலுமா? ட்ரெஸ்ஸை கழுவித்தாங்கன்னு கேட்கலுமா? எங்கெங்க பிரச்சனை ஆரம்பிக்குது? சட்டம் தெரியா. அடே அல்லாஹ் சொன்ன மஹரமியத்தான உறவுல என் மனைவிட அக்கா வரல, என் மனைவிட தங்கச்சி வரல, அவளை கண்டா ஓடி போயிடணும். இந்த ததப்புர் எங்கட குடும்ப கட்டமைப்பை சீர்படுத்துமா இல்லையா? இந்த ததப்புர் எங்களை உண்மையான முஃமினாக வாழ செய்யுமா இல்லையா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆனை ததப்புர் செய்கிற சமூகமாக இருந்தால் உலகத்திலே உண்மையான முஃமின்களாக கொடிகட்டி பறக்கலாம், மறுமையிலே மறுமை வெற்றியை நோக்கி வேகமாக செல்லலாம் என்கிற அளவுக்கு குர்ஆனை ததப்புர் செய்தால் அது மாற்றத்தை கொண்டு வரும் சகோதரர்களே. எனவே குர்ஆன்ல தெரிந்த அறிமுகமான சொல் வந்தா அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக சிந்தனையை செலுத்துவோம், நிச்சயமாக அது மாற்றத்தை கொண்டு வரும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இன்னும் பல வழிகள் குர்ஆனுக்கு எங்களை செலுத்துவதற்கு, குர்ஆனுக்குள் ததப்புரை செலுத்துவதற்கு இந்த அமைப்புல நாங்கள் ஒரு முயற்சி பண்ணினா நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரலாம். அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு செய்தியை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். குர்ஆன்ல வரும் அஃபலா தஅகிலூன், அஃபலா தஅகிலூன், அஃபலா அஃபலா பின்னுக்கு தஅகிலூன் வரும். அஃபலா ததக்கரூன், அஃபலா தஷ்குரூன், அஃபலா துமினூன். இது கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்பாத்தான் இருக்கும், இது அறிமுகமான ஒன்றல்ல. ஆனா அஃபலா தஅகிலூன் வந்த அர்த்தம் என்னன்னா, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அப்படி ஒரு இடம் வந்தா கொஞ்சம் நீங்க சிந்தனையை செலுத்துங்க. அல்லாஹ் அங்க என்ன சொல்றான்னு பாருங்க. ஒரு சில வசனங்களை மட்டும் தொட்டு காட்டுறேன் பாருங்க, அது எப்படி எங்கட வாழ்க்கையில் அந்த ததப்புர் மாற்றத்தை கொண்டு வரும். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 44வது வசனத்தை பாருங்க. அத்தமுருன நாஸ பில் பிர்ரி, மனிதர்களுக்கு நீங்கள் நல்லதை சொல்லுகிறீர்கள், வதன்சௌன அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் மறந்து விடுகிறீர்களா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? மனுஷருக்கு நல்லது சொல்றீங்க, உங்களையே நீங்கள் மறந்து விடுகிறீர்களா? வஅன்தும் தத்லூனல் கிதாப், நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள், அஃபலா தஅகிலூன், சிந்திக்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப இங்க சிந்திக்க சொல்லுது. என்னங்க சிந்திக்க சொல்லுது? அடுத்தவனுக்கு நல்லதை சொல்றது, தான் அந்த பாவத்தை செய்யறது இருக்குதா இல்லையா? இந்த பாரு, நான் சிகரெட்டு குடிக்கிறது சரி, நீ குடிச்சா கைய கால் உடைச்சு போடுவேன். யார் சொல்றாரு? வாப்பா மகனை பார்த்து சொல்றாரு, மகனுக்கு அட்வைஸ் பண்றாரு, தன்னை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை. அப்படித்தானே?
இந்த பாரு மொபைல் ஃபோன் வாங்கித்தானே, படம் பார்க்கக்கூடாது, நாடகம் பார்க்கக்கூடாது. யார் இது அட்வைஸ் பண்றது? பாப்பா. யாருக்கு? மகனுக்கு. இவர் உட்கார்ந்துக்கிட்டு முழுக்க எதை பார்க்கறது? அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்றீங்களே, நீங்க உங்களை சிந்திச்சு பார்க்க கூடாதா? அஃபலா தாக்கிலூன் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? விளங்குதா உங்களுக்கு? மகனுக்கு சொல்றாரு, மகனுக்கு அட்வைஸ் பண்றாரு, மகளுக்கு அட்வைஸ் பண்றாரு, நண்பர்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா தான் உள்ள பாவமெல்லாம் செய்யறது. அல்லாஹ் அதைத்தான் கேட்கிறான். மனிதர்களுக்கு நல்லதை சொல்லிட்டு நீங்க அந்த நல்லதை செய்றீங்க இல்ல, மனிதர்களை பாவத்தை விட்டு தடுத்துட்டு நீங்க அந்த பாவத்தை செய்றீங்களே, அஃபலா தாக்கிலூன், நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? இதை சிந்தித்தால் அடுத்தவனுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணினா நான் அந்த நல்லதை எடுத்து நடக்க வேண்டும். ஒரு தீமையை எச்சரிக்கை செய்தால் அந்த தீமையை நான் விட வேண்டும். இதுதான் முறையான சிந்தனை போக்குன்றத இந்த வசனத்தை ததப்பூர் பண்ணினா விளங்கேலுமா இல்லதா? விளங்கேலும். பாருங்க அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னு. வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வலஹுன். இந்த உலக வாழ்க்கை என்பது வீண் விளையாட்டும் கேலி கூத்தும் தான். இந்த உலக வாழ்க்கைன்றது விளையாட்டுண்டா என்னங்க? விளையாட்டுண்டா மைதானத்தில் ஒரு விளையாட்டு போகுது, முடிஞ்சா முடிஞ்சு, முடிஞ்சா அதுக்கு பிறகு தனியாக உட்கார்ந்து விளையாடிக்கிட்டே கேளுமா? என்னடா எல்லாரும் கிரவுண்டோடு கலைஞ்சு போயிட்டாங்க, நீ மட்டும் விளையாடிக்கிட்டு இதான் விளையாட்டுன்றது. உலக வாழ்க்கைன்றது என்னங்க? மூச்சு போகும் வரைக்கும் தான் வாழ்க்கை. நின்றுச்சுண்டா அவுட். அம்பையா விரலை தூக்கினாரு, முடிஞ்சு. அதுக்கு இல்ல நான் கிரவுண்ட் விட்டு போக மாட்டேன், பெட்டை வச்சுக்கிட்டு பைத்தியமானு கேட்பாங்க. அப்படித்தானே? படைச்சவன் ரப்பு மூச்சை நிறுத்தி விட்டான் என்றால் மூக்க மூட தேவல்ல, அதுக்கு பிறகு விரும்பினாலும் வாழ இயலா. இதுதான் உலக வாழ்க்கைன்றது, யதார்த்தம். உலக வாழ்க்கையின் யதார்த்தம். இன்றைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம், நாளைக்கு படுக்கையில விழுந்தா ஓடிக்கொண்டிருந்தார் வேகமா, ஒன்னாவது வரப்போறார், கால் கொலகிச்சு கடைசியா போயிடுவாரு. இதுதான் உலக வாழ்க்கை. யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை அல்லாஹ் விளையாட்டு கொப்பாக்குறானே, வீணான கேலி கூத்து கொப்பாக்குறானே. அப்படித்தானே சில பேர் சாகசம் காட்டுவாங்க, நாங்களும் திடீர்னு புழுவார், அதோட வாழ்க்கை முடிஞ்சு. உலக வாழ்க்கைன்றது இந்த சாகசம் மாதிரி தான், வீணான விளையாட்டும் கேலி கூத்தும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிற முறை இருக்குது. வலதாருல் ஆகிரத்தி கைருன், மறுமை வாழ்க்கை சிறந்தது என்று சொல்லிட்டு அஃபலா தாக்கிலூன், நீங்க இந்த யதார்த்தத்தை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்கிற இடத்துல நான் ததப்புரு பண்ணுவேன், சிந்திப்பேன் குர்ஆனை திறந்தால் இது என்னையும் உங்களை மாற்றுமா இல்லையா? இந்த ததப்புர் எங்களை உண்மையான முஃமின்களாக மாற்றுமா இல்லையா? குர்ஆனோடு நெருக்கமாக்கி வைக்குமா இல்லையா? இந்த ரமதான்ல குர்ஆனை சிந்திக்கிற மனிதர்களாக மாற வேண்டுமா? எதை ஞாபகம் வச்சுக்கணும்? அஃபலா அஃபலா துமினூன், அஃபலா ததக்கரூன், அஃபலா தஷ்குரூன். இது போன்று வரக்கூடிய வசனங்களை கொஞ்சம் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக இந்த ததப்புர் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். அன்பார்ந்தவர்களே, இப்படி குர்ஆனில் அறிமுகமான சொற்களின் மூலம், எங்களை சிந்திக்க தூண்டுகின்ற வார்த்தைகள் மூலம், படைத்தவன் ரப்பு எங்களை அழைக்கின்ற விதங்களின் மூலம் ததப்புரை நாங்கள் ஆரம்பித்து குர்ஆனை சிந்திக்கிற மனிதர்களாக மாறினால் நிச்சயமாக இந்த அல் குர்ஆன் என்னை உங்களை நல்லவர்களாக வாழ வைக்கும். வல்லவன் ரஹ்மான் அல் குர்ஆனோடு ஆழமான நெருக்கமான உறவை பேணி அல் குர்ஆனின் மூலம் நல்ல உணர்வுகளை பெற்று நல்லவர்களாக வாழுகிற மனிதர்களாக எங்கள் அனைவரையும் வல்லவன் ரஹ்மான் ஆக்கிவிட வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.